Hi students, நம்ம 9th lesson பார்த்துட்டு இருக்கோம் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு லெசன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் வாட் இஸ் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டிரான்சிஸ்டர்னால் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதில் நமக்கு 3 பார்ட்ஸ் இருக்குது, எமிட்டர், கலெக்டர், பேஸ் அப்படின்னு சொல்லி. இதில் அந்த டிரான்சிஸ்டரை ஒரு சர்க்கியூட்டில் 3 டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷனில் நம்ம கனெக்ஷன் கொடுக்க முடியும். ஒரு கனெக்ஷன்லேயும் பார்த்திங்கனாக்கா இன்புட் அவுட்புட்டுங்கிறது வேரி ஆகுது. அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான பாசிட்டிவ், எதுக்கு ஃபார்வர்ட் பயஸ் கொடுக்கணும், எதுக்கு ரிவர்ஸ் பயஸ் கொடுக்கணும், அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் எது இன்புட் கரண்ட்டாக எது ஆக்ட் ஆகும், அவுட்புட் கரண்ட்டாக எது ஆக்ட் ஆகும், அடுத்தது இன்புட்டை எந்த டெர்மினலுக்கு இடையில் நம்ம அப்ளை பண்ணணும், அவுட்புட்டை எந்த டெர்மினலுக்கு இடையில் ரிசீவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா டிரான்சிஸ்டர் சர்க்கியூட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு 3 டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஒன்று வந்து சிபி மோட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிபி மோட் ஆஃப் கான்ஃபிகரேஷன். இன்னொன்று சிஇ மோட், இன்னொன்று சிசி மோட். ஓகேவா, இந்த மாதிரி 3 விதமான கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சிபி மோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கலெக்டர் பேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் தான் யூஸ் பண்ணுவோம், சிபி மோடில் தான். ஃபஸ்ட்டில் இங்கே இது வந்து டிரான்சிஸ்டர் சிம்பிள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கீமாட்டிக் டயக்ராமும் கொடுப்பாங்க, சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க. நீ இது ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணாலே போதுமானது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இதே நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாமில் கேட்கும்போது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் இதை மட்டும் எழுதினாலே போதுமானது. எல்லாத்தையும் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, 2 டயக்ராம் போடணும்னு அவசியம் இல்லை. ஒன்றுத்து மட்டும் வரைஞ்சிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதுமானது. ஃபஸ்ட்டு இதில் நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன், ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டு அதை எதில் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், காமன் பேஸ் மோட் அப்படின்றது அதில் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அப்போ காமன் பேஸ் மோட்னா என்ன, காமன் ஃபார் இன்புட் அண்டு அவுட்புட். எது பேஸ் இஸ் காமன் ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்புட் நீங்கள் எதுக்கு இடையில் கொடுக்கணும், இன்புட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எமிட்டருக்கும் பேஸ் இதுக்கு இடையில் இன்புட்டை கொடுக்கணும். அடுத்தது அவுட்புட்டை நீங்கள் எங்கே எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கலெக்டருக்கும் பேஸுக்கு இடையில் அவுட்புட்டை எடுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் இதில் விபிஇ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். விபிசி அப்படின்னு சொல்கிறாங்க, இது என்னது பேஸ் கலெக்டர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அடுத்தது பேஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐபி, எமிட்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐஇ, கலெக்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐசி. இதெல்லாம் நார்மலாக நம்ம பார்த்துக்கிறது. அப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா சிபி கான்ஃபிகரேஷனில் இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எமிட்டர் கரண்ட், பேஸ் கரண்ட், கலெக்டர் கரண்ட். இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் இன்புட் கரண்ட்னா அது வந்து எமிட்டர் கரண்ட், அவுட்புட் கரண்ட்னா அது வந்து நமக்கு கலெக்டர் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் டெர்மினல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எமிட்டரும் பேஸும் எப்பவுமே இன்புட் டெர்மினல் சொல்லுவாங்க, பேஸும் கலெக்டரும் எப்பவுமே அவுட்புட் டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக சொல்கிறது இந்த கான்ஃபிகரேஷன் வச்சு தான் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் சிக்னல் இஸ் அப்ளைடு பிட்வீன். எதுக்கு இடையில் நம்ம இன்புட் சிக்னல் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிட்டருக்கும் பேஸுக்கு இடையில் இன்புட் சிக்னல் அப்ளை பண்ணணும். அவுட்புட் எங்கே மெஷர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பேஸுக்கும் கலெக்டருக்கு இடையில் அவுட்புட்டை மெஷர் பண்ணணும். அவ்வளோதான், இதில் இருக்கிற கோர் பாயிண்ட்ஸும் உங்கள் புக்கில் கொடுத்துருக்குறது இது மட்டும்தான். இது மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா சிஇ கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏற்கனவே சொன்னதே தான். இங்கே என்னது விபிஇனா பேஸ் எமிட்டர் வோல்டேஜ்னு சொல்கிறோம், விசிஇனா கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் அப்படின்றோம். மீதி எல்லாமே இங்கே நான் ஏற்கனவே சொன்னது தான். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, எமிட்டர் இஸ் காமன் ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகேவா, எமிட்டர் இஸ் காமன் டெர்மினல் ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட். இன்புட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் சரி, அவுட்புட்டை நீங்கள் மெஷர் பண்ணுறதுனாலும் சரி, இங்கே எது காமனாக இருக்கும், எமிட்டர் வந்து காமனாக இருக்கும். அப்போ ஐபி அப்படிங்கிறது இன்புட் கரண்ட்டாக எடுத்துக்கிறோம், இன்புட்டாக நம்ம கொடுக்குறோம். ஐசிங்கிறது அவுட்புட்டு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே தானே சொல்லியிருந்தோம், ஐபி இல்லை, இந்த இடத்துல ஐஇ வந்து இன்புட்டாக இருந்தது, இங்கே வந்து ஐபி வந்து இன்புட்டாக இருக்குது. அவுட்புட்டில் தெர் இஸ் நோ சேஞ்ச், ஐசி அது அவுட்புட்டு, இங்கேயும் அதே ஐசி தான் அவுட்புட்டு. ரைட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் சிக்னல் எங்கே சார் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில் இன்புட்டை அப்ளை பண்ணணும். அவுட்புட் எங்கே மெஷர் பண்ணணும், எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் இடையில் அவுட்புட்டை மெஷர் பண்ணணும். ஓகேவா, அப்போ எது காமனாக இருக்கோ அது இன்புட்லேயும் வரும் அவுட்புட்லேயும் வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்ன, சிசி கான்ஃபிகரேஷன், அதாவது காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் அதே மாதிரி விபிசி அப்படின்னா என்னது, பேஸ் கலெக்டர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து விஇசி, அதாவது எமிட்டர் கலெக்டர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். எமிட்டர் கலெக்டர் வோல்டேஜ், கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜுக்கும் எமிட்டர் கலெக்டர் வோல்டேஜுக்குமே வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும். நீங்கள் திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் என்ன இருக்குது, அது எதை சொல்ல வராங்க அப்படின்றது புரியும் உங்களுக்கு. ரைட், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐபி அப்படிங்கிறது இன்புட் கரண்ட்டு, ஐஇங்கிறது அவுட்புட் கரண்ட்டு.
ஓகேவா. ஐங்கிறது அவுட்புட் கரண்ட். நம்ம மோஸ்ட்லி நம்ம கலெக்டரை தான் அவுட்புட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எமிட்டர் கரண்ட்டை தான் நம்ம அவுட்புட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அப்போ இன்புட் சிக்னல்னால் எதுக்கு இடையில் அப்ளை பண்ணணும்? பேஸுக்கும் கலெக்டருக்கு இடையில் அப்ளை பண்ணுறது இன்புட் சிக்னல். அவுட்புட் எங்கே மெஷர் பண்ணுவீங்க? எமிட்டருக்கும் கலெக்டருக்கு இடையில் அவுட்புட் மெஷர் பண்ணுவீங்க. அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு சிபி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொன்னோம். அதாவது கலெக்டர் பேஸ் கான்ஃபிகரேஷன். இதுதான் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லி 2 விஷயம் கண்டுபிடிப்போம். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு இடையில் இருக்கிற ரேஷியோ? கலெக்டர் பேஸ் இது 2த்துக்கு இடையில் இருக்கிற ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். அடுத்தது கலெக்டர் எமிட்டர் இது 2த்துக்கு இடையில் இருக்கிற ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம வாட் இஸ் ஆல்ஃபா அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி வாட் இஸ் பீட்டா அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். வாட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் சர்க்கியூட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் NPN டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அதாவது வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் NPN டிரான்சிஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். இது இல்லை ட்ரா எலக்ட்ரிக்கல் டயக்ராம் ஃபார் சிபி மோட், சிசி மோட் அப்படின்னு தனியாக இதை 2 மார்க்கில் கேட்கலாம். லாஸ்ட் இயர் இது கேட்டிருந்தாங்க. அதை லாஸ்ட் இயரில் போன சிலபஸில் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ட்ரா பண்ண சொல்லுவாங்க. 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ உங்களுக்கு காமன் எமிட்டர் மோடோடைய எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் கான்ஃபிகரேஷன் ட்ரா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு அதே மாதிரி தனியாக ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் மட்டும் எடுத்து கேட்குறதுக்கு 2 மார்க்கில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது 3த்தையும் சேர்த்து 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 5 மார்க்கில் கூட கேட்கலாம். இதை படிச்சுக்கோங்க. இதில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் கொஸ்டினில் வரப்போகிற டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷன் இருக்குது, டிரான்சிஸ்டர் ஒர்க்கிங் எஸ் எ ஸ்விட்ச் இருக்குது, ஆசிலேட்டர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே நீங்கள் இதை பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஈஸியாக நம்ம எழுத முடியும், ஈஸியாக படித்து புரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ திரும்ப பாருங்கள். ஏதாவது டவுட்னாக்கா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.